களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அதுல இருக்கிற வியூஸ்லாம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம் முகிலன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற தேர்தல் களத்துல வந்து என்ன முக்கியமா நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சாரம். முதலமைச்சர் அவரோட பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு தொகுதியா பண்ணிட்டு வராரு. நேத்திக்கு வந்து நாங்குநேரியில அவரோட பிரச்சாரம் இருந்தது. பிரதானமாக திமுகவோட அந்த எதிர்ப்பு அப்படின்றது வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு. அந்த அதிமுகவை பத்தின விமர்சனம் கூட பாஜக கூட அவங்க கூட்டு அப்படின்ற அடிப்படையில தான் அந்த பிரச்சாரத்துக்குள்ள அவங்களோட வியூகமா திமுக வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சிருக்காரு. அங்க இருக்க ஒரு காய்கறி மார்க்கெட்ல, காமராஜர் காய்கறி மார்க்கெட்ல போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு. இது வந்து பிரச்சார அடிப்படையில போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வேட்புமனு தாக்கல் மொத்தமா 483 வேட்புமனுக்கள் வந்திருக்கு. அதுல நேற்றுக்கு மட்டும் 405 வந்திருக்கு. அதனால இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே பரப்புரையில இறங்கிட்டாங்க. இன்னில இருந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி முக்கியமான விஷயமா தேர்தல் நகர்வுகள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதிமுகவோட அந்த பம்பரம் சின்னம் கோரிக்கை. சோ அது நீதிமன்றத்துல அது முக்கியமான வழக்கா அவங்களோட அங்கீகாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா அந்த பம்பரம் சின்னத்தை பாக்குறாங்க. துரை வைகோவும் கூட ரொம்ப எமோஷனலா பேசுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன நடந்தது, இப்ப ஹியரிங் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரப்போகுது. கண்டிப்பா அப்படியே நம்ம பார்த்துப்போம். அதாவது இந்த கூட்டணி உறுதி, ஏற்கனவே மதிமுக கூட்டணி தான் இருக்காங்க, அதை உறுதி செஞ்சாங்க. அது அப்படி அவங்க உறுதி செய்த ஒரு முதல் நாளில் இருந்து அவங்க மதிமுக தரப்புல இருந்து அவங்க சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக எங்களோட சின்னத்துல நாங்க போட்டிடுவோம் அப்படிங்கறதா அவங்க தொடர்ந்து அவங்க முன் வச்சுட்டு வராங்க. இது தொடர்பா அவங்க ஏற்கனவே நீதிமன்றம் போயிருந்தாங்க. ஆனா நீதிமன்றத்துல அது காலதாமதம் ஆகுறதோட இன்னொரு பெட்டிஷன் போட்டாங்க. இதை வந்து ஒரு அவசர வழக்கா எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். அதாவது எங்களுக்கு ஒரு தனிச்சினம், அவங்களோட தனிச்சினம் வந்து பம்பர சின்னத்தை அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் போயிருந்தாங்க. இன்னைக்கு காலையில அந்த வழக்கு விசாரணை வந்தது. அப்போ வழக்கு விசாரணைக்கு வரப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன்ல வைக்கிறாங்க. அதாவது 2 தொகுதிகள்ல போட்டிட்டா மட்டும்தான் உங்களுக்கான அந்த தனிச்சின்னத்தை தர முடியும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே தெரியும் மதிமுகவுக்கு ஒரு சீட் தான் கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபாவும் இன்னும் கமிட் பண்ணல. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத மத்தியானம் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கும் போது அது தொடர்பான அந்த தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா மதிமுக தொடர்ந்து தங்களோட சின்னத்துலதான் நிப்பன்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, துரை வைகோ திருச்சியில பேசினப்போ ரொம்ப எமோஷனல் ஆகி செத்தானோ எங்க தொகுதியிலாம் நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி, எங்க தனிச்சுதான் நிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் அவங்களோட கேண்டர்ஸையும் சொல்றாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதுல என்ன டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். பெரும்பாலும் நீங்க என்னதான் நீதிமன்றம் போனாலும் நீதிமன்றம் அதை எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டைரக்ஷன் தான் கொடுப்பாங்க. இதுதான் இந்த சிம்பிள் தான் நீங்க கொடுக்கணும்னு ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி எலெக்ஷன் கமிஷனோட டொமைன்ல இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இது தொடர்பா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். அதுல மெயினா மதிமுக வந்து அந்த சின்னத்துக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு இல்ல, அவங்க கட்சிக்கான அங்கீகாரத்தை இதன் மூலமா பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் திமுக கூட அவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய இழுபறிக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான மக்களவை தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க. அவங்க 2 தொகுதிகள் கேட்டாங்கதான். ஆனா ஒரு தொகுதியா இருந்தாலும் எங்களோட தனி சின்னத்துல போட்டிடுறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்த ஒரு தொகுதியா அவங்க தனி சின்னத்துல போட்டிடலாம் அப்படின்றதுக்கான ஒப்புதல் வந்து திமுக கொடுத்திருந்தாங்க. சோ அவங்க கட்சிக்கான அங்கீகாரம் அப்படின்னு பெறணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 எம்எல்ஏ இருக்கணும், ஒரு லோக்சபா எம்பி இருக்கணும். இது எல்லாமே ஏதாவது ஒண்ணு 6% வாக்குப்பதிவு என்பது வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுதான். சோ இவங்க ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாங்க அப்படின்னா அதன் மூலமாகவே அந்த வாக்கு சதவீதத்தை பெற்றுடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில தங்க கட்சிக்கான அங்கீகாரம். ஆனா இப்போ சிம்பிள் ஒதுக்குறதுக்கே அது வேணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இப்ப சொல்றாங்க. இப்ப 2 தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு இவங்க சொல்ற இந்த விஷயத்த எல்லாருக்கும் அப்படி அப்படின்னா நாம் தமிழரும் அவங்களுக்கான சின்னம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தனி சின்னம் ஒதுக்குறாங்கன்னா அவங்க சின்னத்தை கொடுக்கறதுதான் இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரியா ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த சின்னம் பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாவே இல்ல, ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில பாக்குறப்ப விசிகேவும் அதே மாதிரிதான் அவங்க வந்து எங்களோட
தனிச்சிறதுல பானைச்சிறதுல தான் போட்டி போட்டு திருமாவளவர் பல மேடைகளை சொல்லியிருக்காரு, அறிவாலயத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா கட்சிகள் அவங்களோட சின்னத்துக்கு தான் பெரும் முக்கியத்துவம் தராங்க, அது ஒரு அங்கீகாரமா நினைக்கிறாங்க. மக்களை ஒரு லாங் டேர்ம்ல மக்களை சென்றடைவதற்கும் அவங்களோட அவங்கள மக்களை சென்றடைவதற்கும் அவங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு சின்னது தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்படின்னா இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது மதிமுக, இது நாம் தமிழர், நான் இரட்டலனா அதிமுக, உதயசூரியனா திமுக அப்படின்னு எல்லாரும் அடையாளம் பண்ணிக்கிற மாதிரி இந்த கட்சினா இதுதான் அப்படின்ற அடையாளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்ல 2 MP அவங்க தரப்புல இருந்து இருந்தாலும் கூட அந்த தொடர் வெற்றி அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது அந்த தனி சின்னம் ஒதுக்குறதுல ஒரு சிக்கல் வந்து எழுது. ஆனா ஒவ்வொரு கட்சியுமே அப்படியான ஒரு அங்கீகாரத்தை பெறுறது மூலமா ஒண்ணு மக்கள் கிட்ட போய் சென்றடையலான்றது ஒரு ஃபேக்டர், நீங்க சொன்ன விஷயங்கள். இன்னொன்னு ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு விஷயத்த பேசும்போதோ தங்களுக்கான சீட்டை வாங்குறதுக்கும் கூட அது தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு உதயசூரியன் சின்னத்துல இருக்கிறாங்க, அவங்க போட்டிடுறாங்க அப்படின்னா ஒரு திமுக உறுப்பினரா தான் நாடாளுமன்றத்துல வந்து பார்க்கப்படுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியா பார்க்கப்பட மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு இந்தியா கூட்டணியில ஒரு அலையன்ஸா மேக் பண்ணும் போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது பேரளவுல இருந்தாலும் அவங்க ஒரு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ அந்த ஸ்டேட்குள்ள அந்த தொகுதிக்குள்ளன்றதை தாண்டி நாடளவுல அப்படின்னு ஒரு பிரச்சனையோ இல்ல உரிமை சார்ந்த விஷயங்களையோ பேசும்போது அதற்கான ஒரு அடையாளம் வேணும்னா அந்த கட்சிக்கான அங்கீகாரம் வேணும், சிம்பிள் வேணும். சோ அந்த அடிப்படையில தான் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாம் தமிழரும் கூட இப்ப சின்னத்தை வந்து வேற சின்னம் தரணும், மைக் சின்னம் வேண்டாம் சொல்றாங்க, படகு இல்லனா பாய்மர படகு சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, திராட்சை பழம், பன்னீர் திராட்சை பழம், அப்புறம் பலாப்பழம், இந்த சின்னத்துல ஏதாவது ஒண்ணு தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இரட்டை இலை சின்னம் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு அவர் வந்துட்டாங்க. அவரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா தான் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. பட் இது மூலியமா அவரோட அந்த ஃபைட் ஃபார் ஏடிஎம்கே எந்த வகையில பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அது பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. பட் லாங் ரன்ல இது டெக்னிக்கலிட்டிஸ் அதிகமா நிறைஞ்ச ஒரு இடம், அது எப்படி பெர்சீவ் பண்ண போறாங்க, என்னவா இருந்தாலும் அதுல போட்டியிட மாட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இதுலயும் அப்ளிகபிள் ஆகும். பாஜக உறுப்பினரா தான் அவர் பார்க்கப்படுவார், கண்டிப்பா. சோ அதிமுக உறுப்பினரா இருக்க மாட்டார். சோ அதனாலதான் அட்லீஸ்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா கூட இருந்துக்கலாம், ஆனா பாஜக உறுப்பினரா இருக்கக்கூடாது. அது ஃபியூச்சர்ல நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்கான உரிமை கோரல் அப்படின்றதுல இருந்து ஒரு பிரச்சனையா ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்னு பேசணும். நேஷனல் லெவல்ல இப்போ என்ன அப்படின்னா காங்கிரஸோட அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ண விஷயம் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னாடியே, அதாவது 30 ஆண்டுகளுக்கு பழைய கேஸ மறுபடியும் ஐடி கொண்டு வந்து அது மூலமா அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்றாங்க. அதனால இந்தியாவில ஒரு மிகப்பெரிய கட்சி பாஜகவுக்கு அப்புறம் ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ், அவங்களுக்கு இப்போ அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் ட்ரெயின்ல போற அளவுக்கு கூட காசு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. டோட்டலா வந்து நிதி சிக்கல்ல தவிச்சு எங்களால பரப்புரைக்கே போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிஜேபி சைடுல இருந்து இதுக்கு சில விஷயங்கள் விமர்சனமாவும் முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் சைடுல இருந்து 11 அக்கவுண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி சொல்றபடி காங்கிரஸோட எல்லா அக்கவுண்ட்ஸும் ஃப்ரீஸ்ட், எங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி சைடுல இருந்து 3 அல்லனா 4 அந்த எண்ணிக்கையில தான் அக்கவுண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். இது வந்து காங்கிரஸ் வந்து இத ஒரு டிராமாவா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. சோ இப்போ இன்னைக்கு நம்மளோட செய்தியில நம்ம பிரேக்கிங்கா கூட பார்த்தோம் அந்த செய்தியை. ஃப்ரீஸ் பண்ணதுனால பரப்புரைக்கு போக முடியாத அளவுக்கு நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு, தலைவர்கள்லாம் எப்படி போறது அப்படின்னு தெரியாம முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு கார்டா காங்கிரஸ் பிளே பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வாக்குகளா மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குமா? கண்டிப்பா. நம்ம பாத்துருக்கோம், கார்கே தொடங்கி ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுனா இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்ல. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து அதிகப்படியான நிதி இருப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே அவங்க நிதி இருப்புங்கிறது வந்து ரொம்ப சொற்பமே. அதையும் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களோட அன்றாட பணிகள் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. கண்டிப்பாக இப்போ பேச்சாளர்கள்
அவங்க பிரச்சாரத்துல ஈடுபட முடியல அப்படின்னா அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காதுதான் அந்த மக்கள் எந்த அளவுக்கு அதை மக்களுக்கு அது எந்த அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்து அப்படி எடுக்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். கண்டிப்பா நீங்க இப்போ ராகுல் காந்தி கேரளா வரப்போ நம்ம வர கிரௌடு பார்த்திருக்கோம், தமிழ்நாடு வரப்போ கிரௌடு பார்த்திருக்கோம், அதே போல பிரியங்கா காந்தி ரேபரேலி போறப்போ என்ன ஒரு கிரௌடு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். முக்கிய தலைவர்கள் போறப்போ கண்டிப்பா ஒரு பெரிய கிரௌடு ஒரு பெரிய கேதரிங் இருக்கிறத பார்த்திருக்கோம். பட் அது தடைப்படும் பட்சத்துல கண்டிப்பா எஸ் ஒரு நான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் அது கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு எதிராக தான் அமையும். ஆனா காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்டா பிளே பண்றாங்க. பட் அது மக்களிடத்துல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது மிக முக்கியமாக ஊடகங்கள்ல நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய விஷயம் வந்து இந்த தேர்தல் பத்திரிகை தேர்தல் எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ தான். அண்மையில ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து டெல்லியில ரொம்ப ஒரு பாப்புலேட்டட் ரொம்ப ஒரு பிஸி மார்க்கெட்ல மக்களிடத்துல கருத்து கேட்கிறாங்க. எலக்டோரல் தேர்தல் பத்திரங்கள்லாம் அவங்களுக்கு என்னது தெரியுமானா ஒரு அட்லீஸ்ட் அவங்க கேட்டது ஒரு 90% மக்கள் தேர்தல் பத்திரங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பெரிய முதலமைச்சர் சொன்னாங்க அது ஒரு ஒயிட் கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அது அடிமட்ட மக்களை போய் சேருமா அப்படின்றது. அதே மாதிரி காங்கிரஸ் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் அப்படின்றத பாஜக பழிவாங்குற செயலா மக்கள் பார்ப்பாங்களா, அல்லது கட்சிக்குள்ளேயே காசு இல்ல இவங்க வந்துருவாங்களா ஜெயிச்சிருவாங்களா, இல்ல ஒரு கட்சி மேல ஒரு அவநம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்துமா அப்படின்ற சில கொஸ்டின்ஸும் இருக்கு தானே. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல அவங்களோட வெற்றியை நிச்சயமா உறுதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப நார்த் ஈஸ்ட்லயும் தென் மாநிலங்கள்லயும் அவங்களுக்கான வெற்றி சப்போர்ட் பேஸ் இருக்கு அப்படின்னா அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குமா, அல்லது அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இல்ல அப்படியே அதான் நம்ம பார்க்கிறோம் தலைவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை முன்வைக்கிறப்போ அதாவது காங்கிரஸ் கட்சியை முடக்குவதற்கான ஒரு செயலா இத வந்து காங்கிரஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்ல நம்ம ஆம் ஆத்மியும் இதே ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க தலைவரை சிறையில வச்சிருக்கிறதே கட்சியை முடக்குவதற்கான ஒரு செயலா தான் ஆம் ஆத்மி பாக்குறாங்க. அதைத்தான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ பல கட்சிகள் அதாவது அப்போசிஷன் பார்ட்டிகள் இருக்கக்கூடிய பல கட்சிகள் தங்கள் கட்சிகளை முடக்குறாங்க அல்லது தங்களோட செயல்பாடை பாஜக முடக்குவதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இது ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பைன்டு வாய்ஸா வரப்போ இது மக்களை கண்டிப்பா சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எஸ் இது எலக்ட்ரோரலா ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, சோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமா லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கார்டு பிளே பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட்டத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினாரு. அவர் பேசும்போது மோடி இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்கல, 400 எம்பிக்களோட வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. சோ அதுதான் அவங்களோட ஒரு கான்பிடன்ட் லெவல் அப்படின்ற விஷயமா இதை பார்க்கணுமா, அல்லது இப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்களான்றது ரெண்டு விஷயமாவும் பார்க்கணும். ஆனா பிஜேபி பொறுத்தவரை நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஏன்னா அவர் அதை டிஃபைன் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள்ல இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. பட் ரிசீவிங் பாயிண்ட்ல இருக்கிற தமிழ்நாடுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறும். சோ பிஜேபி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரியான அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுல நதிநீருக்கான இணைப்புக்கான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த செயல் வீரர் கூட்டத்துல பேசுறாரு. சோ இந்த மாதிரி ஸ்டேட் பை ஸ்டேட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மாறுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லாருமே அந்த விஷயம் தான் மெயினா அந்த சிஏஜி ரிப்போர்ட் அப்படின்றத எடுக்கிறாங்க. ஒரு மாநில உரிமைகள்ல தலையிடுற விஷயமாவும் விசாரணை அமைப்புல வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம். இது எல்லாத்தையும் தான் வந்து அது முக்கியமா எடுத்து கண்டிப்பா அப்படியே நம்ம பாஜகவோட அந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா they don't sleep. எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ அவங்க அந்த தேர்தலுக்கான பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அதை நம்ம ரிசல்ட்ஸாவும் பார்த்திருக்கோம். எஸ் பாஜக வந்து அவங்க ஒரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வைக்கிறாங்க. நீங்க கூட இப்ப குறிப்பிட்டீங்க அந்த நதிநீர் இணைப்பு போன்ற விஷயங்களை அவங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. பாஜக
அவங்களோட அந்த என்டையர் பார்ட்டி அந்த எலெக்ஷன் மிஷினரி அது வந்து ஒரு என்ன சொல்றது அன்மேட்சபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. எஸ், காங்கிரஸுக்கு அவங்க நிறைய பின்னடைவுகளை சந்திக்கிறாங்க. பட் ராகுல் காந்தியோட அந்த பாரத் ஜோடோ யாத்ரா, இந்த செகண்ட் நயா யாத்ரா, இதெல்லாம் ஒரு மீண்டும் காங்கிரஸ் பக்கத்துல ஒரு போக்கஸை கொண்டு வந்திருக்கு. இந்த தேர்தல்ல கண்டிப்பாக ஒரு காங்கிரஸுக்கு ஒரு டெஸ்டா இருக்கும். நம்மளால பார்க்க இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னா. பட் நம்ம செய்தியில பாக்குறப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு ஈக்குவேஷன், ஒரு எலெக்ஷன் ஈக்குவேஷன் மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. ஏன்னா ஒடிசால இப்போ பிஜு ஜனதா தள் வந்து நாங்க கண்டெஸ்ட் பண்ண உங்களோட பிஜேபியோட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பஞ்சாப்ல சிரோன்மணி அக்கலிதல் நாங்க கண்டெஸ்ட் தனியா பிஜேபியோட சேர போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சீட் நெகோசியேஷன்ஸ் ஒர்க் ஆகல. நார்த் ஈஸ்ட்ல பாஜக வந்து அவங்க கண்டெஸ்டே பண்ணல, அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. நார்த் ஈஸ்ட்ல நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர் இந்த மூணு மாநிலத்திலயும் அங்க இருக்க ரீஜனல் பார்ட்டிஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. மிசோரம்ல போட்டியிடவே இல்ல. அஸ்ஸாம்ல 14ல 11ல போட்டியிடுறாங்க. ஏபி, அருணாச்சல பிரதேஷ்லயே திரிபுராலயும் தனித்து போட்டியிடுறாங்க. சோ அந்த கணக்குல பார்த்தா 4 ஸ்டேட். ஆனா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் தொகுதிகள் வந்து ரொம்ப கம்மியா தான். ஆமா, சோ அத வந்து பங்கிட்டு கொள்ளவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோ அதனால நார்த் ஈஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமா சேர்த்தாலுமே நார்த் ஈஸ்ட்ல 25 தொகுதிகள் இருக்கு. சோ அந்த தொகுதிகள் விடுத்தால் கூட இவங்க எய்ம் பண்ற இந்த 400 அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இதுல மிக முக்கியமா என்னன்னா இந்த செகண்ட் டேர்ம் ஆஃப் பிஜேபி ஸ்டார்ட் பண்றப்போ பிரைம் மினிஸ்டரோட மேக்ஸிமம் ஆஃப் ஸ்பீச்சஸ்ல என்ன இருந்ததுன்னா நார்த் ஈஸ்ட்ல காங்கிரஸ் கணக்கிலே கொள்ளல, அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நார்த் ஈஸ்டுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம், அங்க பல வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் பல மேடைகள்ல பேசியிருக்காரு, பல அரசியல் பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. ஆனா தற்போதைய சூழ்நிலை என்னன்னா பாஜக அங்க கண்டெஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் மணிப்பூர். அந்த ஃபேக்டர் தான் மணிப்பூர் ஃபேக்டர் has worked against BJP. அது வந்து நம்ம இவங்களோட டிசிஷன்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேபி பாஜகவுக்கு வேற கால்குலேஷன்ஸ் இருக்கலாம். பட் as a layman termல அந்த மணிப்பூருக்கு அப்புறம் ஏன்னா மணிப்பூரை பத்தி இன்னும் பாஜக தலைவர்கள் எங்கேயுமே பேசுறது இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பாஜக இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அவங்க அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ நம்ம வந்து ஸ்டேட் லெவல்லயும் நேஷனல் லெவல்லயும் என்ன இன்னைக்கு மெயினா இருந்தது அப்படின்றத பேசிருக்கோம். இதே மாதிரி நம்ம டெய்லி இந்த டைம்ல வந்து இன்னைக்கு அன்னன்னைக்கு என்ன பரப்புரை கிளம்ப எப்படியா இருந்தது அப்படின்றத நம்ம இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் பரபரப்பா இருக்கு. ஆமா இன்னும் ஏப்ரல் 19 வரைக்கும் தமிழ்நாடு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்லயும் அந்த பயங்கரம் மாறிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசலாம். இப்போதைக்கு தேங்க்யூ.